அந்த பலவீனத்தில் என் பிரச்சனை இருக்கும். இதில் இருக்கும் அந்த பலவீனத்தில் என் பிரச்சனை இருக்கும். யூ கேரி ஆன். கடந்த 12ஆம் தேதியிலிருந்து கடந்த வாரத்தில் வர தொடர்ந்து காலையும் மாலையும் பல இடங்களில் கடினமான இடங்கள், யாழ்ப்பாணம், வவுனியா, அப்புறம் கொழும்பு, அப்புறம் திரிகோணமலை, இதெல்லாம் நான் போனதே இல்லை. பயங்கர காடு மேடு மலைகள் பள்ளத்தாக்கு, சாலையே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், அந்த பலவீனங்களிலும் என்னை மகிமைப்படுத்துகிறார். எதை குறித்து பெருசாக பேசுகிறோம்? ஹலோ, இனிமேல் இல்லை என்பதை குறித்து பெருசாக பேசாதீங்க. இருக்கிறார், அவரை பற்றி பெருசாக பேசுங்க. உண்மைதான் இல்லை? இங்கே இருக்கிற எல்லாரோட வாழ்க்கை எனக்கு தெரியும். நிறைய இல்லை, நிறைய வெற்றிடம் இருக்குது. ஆனால் ஒன்று, அவர் என்னோடு இருப்பாரானால் என் நரக வாழ்க்கையே பரலோக வாழ்க்கையாக மாறும். அவர் என்னோடு இல்லை என்றால் என் பரலோக வாழ்க்கையே நரகமாக மாறிடும். சில பேர் பார்த்துறீங்க, பொறாமப்படுறீங்கல்ல, அவங்க ஆடம்பரங்கள், அவங்க நகைகள், அவங்க போட்டிருக்கிற அந்த காஸ்டியூம், அவங்க போட்டு சொல்கிறாங்க இது இந்த ட்ரெஸ் 25,000 ருபீஸ்ன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்போது? ஹலோ, அது முக்கியம் இல்லை. கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழை கோலம் அதோ. ஆனால் அதில் தேவ பிரசனம் இருந்துச்சு, தேவ மகிமை இருந்துச்சு. ஸோ உடைகள் அல்ல, உடைகள் நம்மை மையப்படுத்துறதில்லை. அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா? கவனிங்க, 3வது வரி. எது மையப்படுத்த தெரியுமா? அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் என்ன கூட நடக்கிற அந்த வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், அது உங்களுக்கும் தெரியும், உங்களை பார்க்கறவங்களும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், என்ன இவ்வளோ கஷ்டம் இந்த அம்மாவுக்கு, இவ்வளோ பாடு, சம்பாத்தியம் இல்லை, வசதி இல்லை, இவ்வளோ கஷ்டத்தில். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? மகிமையாக இருக்கிறாங்க, மகிமையாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்களாம்? கடைசி சொற்றொடர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னங்க ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட? இந்த வீட்டில் இருக்கிறீங்க, இந்த வீட்டிலையா, இந்த ஓட்டு வீட்டிலையா, இன்னும் எப்படி இருக்குது வீடு? அது என் மகிமை அல்ல, அவர் பிரசன்னம் தான் என் மகிமை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், சீக்கிரம் முடிக்கிறேன். மார்க்கு 13ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, அந்த வசனம் அப்படியே படிங்களேன். அடுத்த சொற்றொடர், என் தேவனே ஏன் என்னை. ஆமேன். அதை கேட்டபோது அவன் இதோ எலியாவை கூப்பிடுகிறார். ஹலோ, அவர் எலியாவை கூப்பிடு